ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பேங்க் இந்த ஷேர் வந்து என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. ரிபப்ளிக் டே சாய்ஸாக வந்து இதை எடுத்துக்கலாம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 1004 ரூபா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15.6% இருக்குது. புக் வேல்யூ வந்து 322 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,88,000 கோடி. ரிட்டர்ன் பிஇ வந்து 20 தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1% கொடுக்குறாங்க. ஒரு ஆகஸ்ட் மாதம் போல் 580 ருபீஸ் இருந்தது, இப்போ நல்ல ஏறி 1000 ருபீஸ் வந்திருக்கு. இது காரணம் வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத், 26.7% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 21.4% இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிட் வந்து ட்ரேட் ஆகிறது வந்து 3.12 டைம்ஸ் புக் வேல்யூ, லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது. இது ஒரு நெக்லிஜிபிள் நெகட்டிவ் சைடு தான். ரெவன்யூ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 7,795 12,000 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் 2,400 கோடியிலேருந்து 3,500 கோடி பக்கம் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1,800 கோடியிலேருந்து 2,500 கோடி போயிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. ஆனால் ஸ்ரீராம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாம். இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். 1-2 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.